நம் உடல் உறுப்புகளில் காது மிக முக்கியமான ஒன்று. அது எப்படி இயங்குகிறது தெரியுமா? அதாவது வெளியிலிருந்து வரும் ஒலியை எப்படி உள்வாங்குகிறது என்பதை பார்ப்போம். ஒலி என்பது அதிர்வுகளாக ஓர் ஊடகம் வழியாக பரவக்கூடியது. அது நம் காதுகளில் நுழைந்ததும் மனித மூளைக்கேற்ற மின் வேதியியல் சமிக்கைகளாக மாற்றப்படுகின்றன. மனிதர்களின் காதுகளுக்கு செவியுணர்திறன் என்பது அதிர்வெண் வரம்பு சுமார் 20 முதல் 20,000 வரை இருக்கும். நம் காதுகளில் 3 பாகங்கள் உள்ளன. அவை வெளிப்புற காது, நடுக்காது, உள்காது ஆகியவனவாகும். வெளிப்புற செவிமடல் வழியாக காதுகளின் உள் நுழையும் ஒலி நடுக்காதுக்கு முந்தைய பகுதியான செவிப்பறையை சென்றடையும். அங்கிருந்து நடுக்காதுக்கு செல்கிறது. அங்குள்ள 3 சிறிய எலும்புகளின் உதவியால் அந்த ஒலி தெளிவுபடுத்தப்பட்டு உள்காதை அடையும். உள்காதுக்கு சென்ற ஒலி நரம்பியல் சமிக்கைகளாக மாற்றப்பட்டு செவி நரம்பினை சென்றடைகிறது. அதுதான் ஒலியை மூளைக்கு கடத்துகிறது. மூளை அந்த சத்தத்தை புரிந்து கொள்கிறது. இப்படிதான் நமக்கு அனைத்து சத்தங்களும் கேட்கின்றன.